வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா chow வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய், ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சீரகம் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். அது வாசனை வர மாதிரி வறுக்கணும். சரிங்களா? வறுத்து எடுத்து வச்சுக்கிறோமா? அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அதை எடுத்துட்ட பிறகு அடுத்த ப்ராசஸ் நான் இப்போ சொல்கிறேன். இப்போது நீங்கள் என்னோடய வீடியோ முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சோண்டு அந்த உளுத்தம்பருப்பு சீரகம் விட்டுறேன். ஏன்னா அது அதோட வந்து செண்டு மாதிரி சேர்ந்து வாசனையாக வரும், தாளித்த மாதிரி. அதனால் அதை அப்படியே விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து போடுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா 3 சௌச்சோவை அழகாக இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு கூட்டு பண்ணுறோம். இந்த கூட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட்டு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போடுறோம். உப்பு எவ்வளோ உங்களுக்கு தெரியும், அது உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுண்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே வருத்தம் பார்த்திங்களா, அது ப்ளஸ் தேங்காய், பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வருவோம். சரிங்களா? தேங்காய், பச்சை மிளகா வறுத்தது போட்டோமா. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்து இதை போட்டுடுறோம். இதை போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டுட்டு அதை சமன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றிட்டு, அதாவது ரொம்ப முழுகிற அளவுக்கு விட கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கூட்டான பிறகு கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடிட்டோமா, 3 சவுண்டு வந்ததுன்னா நம்மளோட சுவையான கூட்டு ரெடி ஆகிடுத்து. இந்த கூட்டு நீங்கள் வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாத்துலேயும் பசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த கூட்டை திறந்துட்டோம், நல்லா கிளறோம். கிளறும் போது எல்லா இடமும் சேர்ந்து வரும். காய், அந்த காரம், தேங்காய், மஞ்சப்பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகி ஜம்முன்னு வரும். ஒரு கிளறணும். கிளறிட்ட பிறகு உங்களுக்கு வேணும்னா தாளித்து கொட்டலாம். நான் நார்மலாக தாளித்து கொட்டுறதில்ல. அதுக்கு தேவையான நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நம்மளோட சுவையான கூட்டு ரெடி ஆகிடுது. நீங்கள் எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நம்மளோட கூட்டை கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு மெயில் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக கம்யூனிட்டியில் போடுறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.